தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டில் மாவட்டங்கள் வாரியாக அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் என்னென்ன, புதிய திட்டங்கள் மூலம் எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்பன உட்பட பல்வேறு அம்சங்களை இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். தமிழ்நாடு பட்ஜெட்டில் தென் மாவட்டமான மதுரைக்கு மட்டும் 17 திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 1000 மாணவிகள் தங்கி பயிலும் வகையில் 3 விடுதிகள், திருப்பரங்குன்றத்தில் கட்டுமான தொழிலாளர்களுக்காக விடுதியுடன் கூடிய தொழிற்பயிற்சி மையம், மதுரை சிவகங்கை மரபுசார் சுற்றுலா வழித்தடம், தனியார் வெப்ப அலை செயல் திட்டங்கள், 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மூத்த குடிமக்களுக்கான அன்புச்சோலை மையம் உள்ளிட்டவை செயல்படுத்தப்பட உள்ளன. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 21 கோடி ரூபாயில் நாவாய் அருங்காட்சியகம், உத்திரகோசமங்கையில் தொழிற்பயிற்சி நிலையம், விருதுநகர் மாவட்டத்தில் மினி டைடல் பூங்கா, நெல்லையில் தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க நதிக்கரை மேம்பாட்டுப் பணி, 1,00,000 புத்தகங்களுடன் கூடிய நூலகங்கள், திசையன்விளையில் தொழிற்பயிற்சி நிலையம், வேட்டை பறவைகள் ஆராய்ச்சி அமைப்பு உள்ளிட்டவை உருவாக்கப்பட உள்ளன. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் 5 லட்சம் பேர் பயன்பெறும் வகையில் கூட்டு குடிநீர் திட்டம், குருக்கள்பட்டியில் தொழிற்பயிற்சி நிலையம், தூத்துக்குடியில் 1,00,000 பேர் பயன்பெறும் வகையில் கூட்டு குடிநீர் திட்டம், அன்புச்சோலை மையம், செயற்கை இழை மற்றும் தொழில்நுட்ப ஜவுளி பூங்கா போன்றவை செயல்படுத்தப்பட உள்ளன. மேற்கு மாவட்டமான ஈரோடு மாவட்டத்தில் 22 கோடி ரூபாயில் நொய்யல் அருங்காட்சியகம், தோழி விடுதி, அன்புச்சோலை மையம், நொய்யல் ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க நதிக்கரை மேம்பாட்டுப் பணி, 92,000 பேர் பயன்பெறும் வகையில் கூட்டு குடிநீர் திட்டம், தொல்குடி திட்டம் உருவாக்கப்படும். கோவை மாநகராட்சியில் 120 கோடி ரூபாயில் நகர்ப்புற உள்கட்டமைப்பு திட்டங்கள், அன்புச்சோலை மையம், ஒரு திறன்மிகு மையம், வேட்டை பறவைகள் ஆராய்ச்சி அமைப்பு செயல்படுத்தப்படும். நீலகிரி மாவட்டத்தில் 70 கோடி ரூபாயில் சுற்றுச்சூழல் பூங்கா, கோத்தகிரியில் உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளியாக தரம் உயர்த்தப்படும். புதிய அரசு கலைக்கல்லூரி உருவாக்கப்படும். சேலம் மாவட்டத்தில் அன்புச்சோலை மையம், 1,00,000 புத்தகங்களுடன் கூடிய நூலகங்கள், வெப்ப அலை செயல் திட்டம் தொடங்கப்படும். வடக்கு மாவட்டமான தருமபுரி மாவட்டம் காரிமங்கலத்தில் கட்டுமான தொழிலாளர்களின் குழந்தைகளின் தொழிற்கல்விக்காக தொழிற்பயிற்சி நிலையம் அமைய உள்ளது. திருவண்ணாமலையில் 10 கோடி ரூபாய் செலவில் பல்லுயிர் பூங்கா, வெண்ணெய் மற்றும் பால் பவுடர் சிப்பமிடும் நவீன இயந்திரம், தமிழர் பண்பாட்டு அருங்காட்சியகம் அமைய உள்ளது. டெல்டா மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி, மணல்மேடு, குத்தாலம் உள்ளிட்ட இடங்களில் 11 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் கூட்டு குடிநீர் திட்டம், செம்பனார் கோவிலில் அரசு தொழிற்பயிற்சி நிலையம், திருச்சியில் காவிரி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க நதிக்கரை மேம்பாட்டுப் பணி, அன்புச்சோலை மையம் ஆகியவை செயல்படுத்தப்பட உள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.